ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சோயா வெஜிடபிள் சாலட் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன். இந்த சோயாவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஒரு வேளை சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட் செஞ்சு சாப்பிடுங்க. அங்கே இந்த ஹெல்த்தியான சாலட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜிடபிள் சாலட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு சோயாவை போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெலாம் வடித்து எடுத்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஒட்டை பிழிஞ்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சோயாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 கப் அளவுக்கு மக்கன்னாவையும் போட்டுக்கலாம். மக்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மக்கன்னாவை போட்டுட்டு வடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மக்கன்னா போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஹேருக்கு ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ வடிகட்டின மக்கன்னாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த மக்கானால் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர் போட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பேன் வச்சுக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிற எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிளகாய் தூள் கருக ஆரம்பிச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற சோயாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி சோயாவை நம்ம வேக வச்சுருக்கிறதுனால அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை. சோயாவில் நல்ல உப்பு கரை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஃப்ரை பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஒரு கேரட் துருவி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கோஸையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயாவையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின அரை தக்காளி, பொடியாக நறுக்கின அரை வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மக்கன்னா தயிர் க்ரீமையும் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவைப்பட்டால் சாட் மசாலா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சோயாலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் கார்ன் இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வெஜிடபிள்ஸ் கூட வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளப்பழம் இருந்தாலும் ஆட் பண்ணிங்கனாலும் இந்த சாலட் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கடைசியாக குக்கும்பர் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா சாலட் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த குக்கும்பரில் நல்ல நீர் சத்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் இருந்த சோயா வெஜிடபிள் சாலட் தயார். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் ஆகுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.